ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவர்ப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். வழக்கம் போல் பார்க்கக்கூடிய ஹாரர் ஸ்டோரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் திகிலூட்டும் வகையில் இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அமானுஷ்ய சம்பவம், கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். நீங்கள் அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். வாய்ஸ் மெசேஜ் மூலியமாக அல்லது டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த திகில் அமானுஷ்ய சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த சம்பவத்தை நான் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்மளுடைய ஹாரர் ஸ்டோரிஸ் இன் தமிழ் இந்த டாப்பிக்குடைய எபிசோட் 6. வெல்கம் டு கோஸ்டீஸ் ஸ்பாட். குந்தன்பாக். இந்த குந்தன்பாக் எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் பணக்காரங்க வசிக்கக்கூடிய இடங்களில் இந்த குந்தன்பாகும் ஒன்று. இந்த இடம் எப்படி இருக்குன்னா பார்க்க இந்த பணக்காரங்கள்லாம் வசிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கட்டிடங்கள்லாம் கொண்டு நிறைய மரம் செடி கொடிகள் அப்படின்ட்டு சொல்லி ஒரு பசுமையாக தெரிகிற மாதிரி இந்த இடம் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இதே பணக்காரங்க வசிக்கக்கூடிய இந்த குந்தன்பாகில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு பக்கம் கூட யாருமே போக மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமானுஷ்யம் நிறைந்த திகில் சம்பவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாஜித் பெயர் கொண்ட ஒரு நபர் அந்த குந்தன்பாகில் ஒரு வீட்டு மேலே ரொம்ப நாளாக நோட்டமிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த வீடு ரொம்பவே பெருசாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த வீடு குந்தன்பாகில் இருக்கிறதுனால அந்த வீட்டில் உள்ளவங்க ரொம்பவே பணக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி சாஜித் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அதே நேரத்தில் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம புகுந்தோம்னாக்கா நமக்கு காசு, புதையல் அப்படின்ட்டு சொல்லி நிறைய பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டமே அவ்வளோவாகவே இருக்காது. அதனால் சாஜித் டெய்லியும் அந்த வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரமாக நின்று டெய்லியும் நோட்டமிட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தார். அதாவது இந்த வீட்டில் ஆள் நடமாட்டம் இருக்கா இல்லையா, அந்த வீட்டு பக்கத்தில் யாராவது வந்துட்டும் போகிற மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டை கொள்ளையடிப்பதற்காக டெய்லியும் சாஜித் வந்துட்டு அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்திலிருந்து டெய்லியும் நோட்டமிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. தினமும் அந்த வீட்டையே நோட்டமிட்டுக்கிட்டு இருந்த சாஜித் ஒரு நாள் அந்த வீட்டை நோட்டமிட வராரு. வந்த அவர் லைட் ஆஃப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. லைட் அந்த வீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த லைட்ஸ்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் சாஜித் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கொள்ளையடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுடைய பின் ஜன்னல் மூலியமாக அந்த ஜன்னலை திறந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. உள்ளே நுழைஞ்ச சாஜித் நம்ம முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பொருட்களை நம்ம கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த இடங்களில் எல்லாத்தையுமே தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் கொள்ளையடிப்பதற்கு அப்படின்ட்டு சொல்லி எந்த பொருட்களுமே அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த கிரவுண்ட் ஃப்ளோரிலிருந்து யாரோ நடந்து வர மாதிரியான கால் தடங்களுடைய சத்தம் சாஜித்துக்கு கேட்டிருக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே சாஜித் ட்ராயிங் ரூமில் இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ளே நுழைஞ்சு உள்ளே ஒளிஞ்சிக்கிறதுக்கப்புறம் அந்த கபோர்டுக்கு நடுவில் இருக்கிற சின்னதாக ஒரு கேப்லேருந்து யார் அந்த நபர் நடந்து வந்தது அப்படின்ட்டு சொல்லி அந்த கேப் வழியாக சாஜித் உள்ள கபோர்டில் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த கேப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒரு பெண்மணி படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க தன்னைத்தானே ஏதோ பேசிக்கிட்டே அந்த படிக்கட்டிலிருந்து கீழே நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த காட்சியை வந்துட்டு சாஜித் ட்ராயிங் ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு அந்த கபோர்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் மூலியமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பெண்மணி கீழே இறங்கி வந்து அந்த படிக்கட்டுக்கிட்டே நிற்கிறாங்க. நின்று அந்த மெயின் கதவு எங்கே இருக்கோ
அங்கே நேராக பார்த்துக்கிட்டு தன்னைத்தானே ஏதோ புலம்பிக்கிட்டு நின்றுருந்துருக்காங்க. இந்த காட்சியை ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த சாஜித்துக்கு அந்த பெண்மணியுடைய முகம் ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த சாஜித் அந்த பெண்மணியை உத்து பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண்மணியுடைய கண்ணுக்கு கீழே கருப்பு கலரில் படிஞ்சிருந்தது. அதாவது அந்த பெண்மணியை பார்க்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, பல நாட்களாக தூக்கமே இல்லை அவங்களுக்கு. அதுபோல் அவங்களுடைய கண்ணுக்கு கீழே கருப்பு கலரில் படிஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முகம் ரொம்பவே மஞ்சள் கலரில் மாறி இருந்தது. அதுவும் முகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாகவும் இருந்திருக்கு. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த சாஜித் அந்த பெண்மணியவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. உடனே அந்த பெண்மணி அந்த படிக்கட்டுக்கிட்டேயே நின்றிருந்த அவங்க திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கிச்சன் பக்கமாக உள்ளே போய் கதவு முடிக்கிறாங்க. உடனே சாஜித் அந்த கபோர்டிலிருந்து வெளியே வந்து பேக்லேருந்து சாஜித் கொண்டு வந்த ஒரு பேக்லேருந்து கத்தி எடுத்து அந்த படிக்கட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டு மேலே ஏறிக்கிட்டு இருந்திருக்காரு. ஏறிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பெண்மணி அழுகிற மாதிரியான சத்தம் சாஜித்துக்கு கேட்டிருக்குது. அந்த அழுகிற சத்தத்தை கேட்ட சாஜித் ரொம்பவே பயந்து போய் அந்த பெண்மணி போன அதே கிச்சன் ரூமுக்கு சாஜித் உள்ளே போகிறாரு. அந்த கிச்சன் ரூமுடைய கதவை திறந்து பார்த்தா அந்த உள்ளே போன பெண்மணி ஒரு ஓரமாக உக்காந்துக்கிட்டு அவங்களுடைய கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அந்த கத்தியை தரையில் அப்படியே கீறிக்கிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருந்துருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே சஜித்துக்கு ஒன்றுமே புரியலை. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்காடாக நம்ம கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே பயந்து போயிருந்தார். இருந்தாலும் சாஜித், நம்ம வந்துட்டோம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருட்களையாவது கொள்ளையடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சனுடைய கதவை மூடிட்டு மறுபடியும் அது படிக்கட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டு இருந்திருக்காரு. ஏறிக்கிட்டு இருக்கும்போதே அந்த படிக்கட்டுக்கு மேலே இருந்த ஒரு பெட்ரூமுடைய கதவுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி நின்றுருந்துருக்காங்க. அந்த பெண்மணி சாஜித்தையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்மணியுடைய முகம் கிச்சனில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பெண்மணி போலவே ரொம்ப நாள் தூங்குறலாம் எப்படி கண்ணுக்கு கீழே கருப்பாக அந்த படிஞ்சிருக்குமோ அதே போல் முகம் மஞ்சள் கலரில் மாறி ரொம்பவே பயங்கரமான ஒரு தோற்றத்தோட அந்த பெண் இருந்திருக்காங்க. உடனே சாஜித் அவன் கையில் இருக்கிற அந்த கத்தியை காட்டி நம்ம இந்த பெண்மணியை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த பெண்மணிக்கு எந்த ஒரு வித்தியாசமே தெரில. அவங்க பயப்பட மாதிரியுமே இல்லை. அப்படியே சிலை போல் சாஜித்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே அந்த பெண்மணி சாஜித்தையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க திடீர்னு ஒரு விசித்திரமான ஒரு குரலில் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே அப்படியே பின்னாடி அந்த ரூமுக்குள்ளே போய் கதவை முடிக்கிறாங்க. சாஜித்துக்கு கொலை நடுங்கி போயிடுச்சு அந்த நேரத்தில் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே பயந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த சாஜித்துக்கு அந்த நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த எந்த பெண்மணி அந்த பெட்ரூம்குள்ளே போய் கதவை மூடினாங்களோ அதே பெட்ரூமுடைய கதவு மறுபடியும் தானாக ஓப்பன் ஆகுது. தானாக ஓப்பன் ஆன உடனே சாஜித் நம்ம இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழையிறாரு. உள்ளே நுழைஞ்சா அந்த ரூமுக்குள்ளே பெட்டுக்கு மேலே 3 பேருடைய சடலங்கள் கிடந்திருக்குது. இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த சடலங்களில் இருக்கிற 2 சடலங்கள் யாருடையது அப்படின்னா, கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி கிச்சன்லேயும் சரி அந்த பெட்ரூமுடைய கதவுக்கு முன்னாடியும் பார்த்த அதே பெண்மணிகளுடைய சடலங்கள் தான் அந்த ரூமில் பெட்டுக்கு மேலே இருந்த சடலங்கள்லேயும் இருந்திருக்கு. இந்த விஷயத்தை பார்த்த உடனே சாஜித்துக்கு கொலை நடுங்கி போய் இல்லை அந்த நேரத்தில் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சாஜித் அந்த நேரத்தில் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இந்த சடலங்கள் இந்த நபர்கள் இறந்து போய் ரொம்பவே பல மாதங்கள் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஏன்னா அந்த சடலங்கள் பார்க்க ரொம்பவே அழிஞ்சு போய் செதஞ்சு போய் ரொம்பவே துர்நாற்றம் உடையதாக அந்த சடலங்கள் ரொம்பவே ஒரு அழுகிய நிலையில் அந்த சடலங்கள் ரொம்பவே துர்வாடையோடு இருந்திருக்குது.
இந்த நிகழ்வை எல்லாம் பார்த்த சாஜித்துக்கு அந்த ரூமில் இருக்கக்கூட முடியலை. ரொம்பவே வாட அடிச்சுக்கிட்டு இருந்ததுனால மூக்கை மூடிக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்தது இல்லாமல் அந்த வீட்டை விட்டையே வெளியே வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இந்த நிலைமையில் நம்மளை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா நாம தான் இந்த நபர்களை கொலை பண்ணிவிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடின சாஜித் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த வீட்டில் நிகழ்ந்த அந்த பார்த்த எல்லா சம்பவத்துமே அந்த போலீஸ்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அந்த போலீஸும் சாஜித் சொல்கிற சம்பவத்தை எல்லாம் கேட்டு சாஜித்தை நம்பி காரில் உட்கார வச்சு சாஜித்தையும் கூட கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு வந்த சாஜித்தும் போலீஸும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்குறாங்க. அந்த வீட்டுடைய மெயின் டோரை பார்த்தோம்னாக்கா ரொம்பவே இரத்த கரைகளால் ரொம்பவே ரத்தமாக வந்துட்டு அந்த செவறுகளிலும் கதவுலையும் வந்துட்டு தெரிச்சிருந்தது. இருந்தும் போலீஸ் சாஜித் சொன்னபடி அந்த மெயின் டோர் வழியாக உள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அதே போல், அதாவது சாஜித் சொன்னது போலவே அங்கே 3 சடலங்கள் பெட்டுக்கு மேலே இருந்ததை போலீஸ் வந்துட்டு பார்க்குறாங்க. உடனே போலீஸ் அந்த 3 சடலங்களையும் ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே போலீஸ் சாஜித் மேலே சந்தேகப்படுறாங்க. அதாவது சாஜித்தே தான் 3-4 நாட்களுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வந்து கொலை செஞ்சுட்டு இப்போ என்னமோ திருட வந்து இந்த 3 சடலங்களை பார்த்த மாதிரி நாடகம் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் நினச்சிக்கிட்டு சாஜித் மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்களிலேயே அந்த ஃபாரன்சிக்குடைய ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே போலீஸ் வந்துட்டு அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த 3 பேருடைய இறப்பு 3 நாட்களுக்கு முன்னாடி ஆகலை, 7 மாதத்துக்கு முன்னாடி அந்த 3 பேருடைய இறப்பு ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ரிப்போர்ட் படி அந்த 3 பேரும் பாய்சனை வந்துட்டு குடிச்சிட்டு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் போலீஸ் அந்த ரூமை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரூமுடைய ஒரு முனையில் ஃபெனாயிலுடைய பாட்டில் வந்துட்டு கிடச்சிருக்குது. அதே போல் அந்த ரூமில் வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அதிர்ச்சி அளிக்கும் ஒரு எவிடன்ஸ் வந்துட்டு போலீஸுக்கு கிடைச்சிருக்குது. அதாவது அதே ரூமில் ஒரு முனையில் வந்துட்டு பில்லி சூனியம் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்காக தேவைப்படக்கூடிய உபகரணங்கள் அந்த ரூமில் போலீஸுக்கு கிடைச்சிருக்குது. அதே போல் அந்த வீட்டில் நிறைய மனித மண்டை ஓடுகளும் எலும்புகளும் அந்த வீட்டில் கிடைச்சிருக்குது. அதே போல் அந்த பெட்ரூமுடைய சீலிங்கில் ஒரு விதமான ஒரு பேட்டர்ன், ஒரு ட்ராயிங் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதுபோல் ரத்தத்தாலேயே அதை வந்துட்டு வரைஞ்சி அமைச்சிருக்கிற மாதிரி அந்த ட்ராயிங் பார்க்குறதுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த சம்பவம் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தினருக்கும் அந்த வீட்டை சுற்றி உள்ள மக்களுக்கும் தெரிய வருது. இந்த சடலங்கள் இந்த நபர்கள் இறந்து 8 மாதம் ஆயிருக்கு அப்படின்ற அந்த விஷயம் அங்கே சுற்றி உள்ள மக்கள் ஏற்க தயாராகவே இல்லை. அதிலும் அந்த மக்களில் ஒருத்தர் போலீஸ்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது, உங்களுக்கு கிடைத்த அந்த 3 சடங்களில் இருக்கிற ஒரு நபரை நான் நேற்று தான் இந்த வீட்டுடைய பால்கனியில் வந்துட்டு போன மாதிரி நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதே விஷயத்தை தான் அந்த நேரத்தில் சாஜித்தும் சொல்கிறாரு. அதாவது, நானுமே வந்துட்டு கொள்ளையடிக்க வந்தப்போ இந்த பெண்மணி படிக்கட்டிலிருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் அந்த நேரத்தில் போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. அதிலும் அந்த மக்களில் இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த நேரத்தில் இந்த வீட்டில் டெய்லியும் நைட்டில் மனுஷங்க இருக்கிற மாதிரியே லைட் ஆன் ஆகிறது, ஆஃப் ஆகிறது, பால்கனியுடைய ஜன்னல்கள் திறக்கிறது, கதவு திறக்கிறது, அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இந்த வீட்டில் நடந்துக்கிட்டே தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. மக்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்ட போலீஸுக்கு ஒன்றுமே புரியலை. சரி, அப்புறம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி மக்கள்கிட்ட ரொம்பவே டீட்டெயிலாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் என்ன ஒரு நபர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த வீட்டில் 3 பேர் இருந்தாங்க. வயசான பெண்மணி, அப்புறம் அவங்களுடைய 2 பெண் குழந்தைங்க.
அவங்க பார்க்க ரொம்பவே விசித்திரமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க யார் கூடயுமே பேச மாட்டாங்க. அந்த வீட்டுடைய ஓனர் விஸ்வநாத் காலமானதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த நபர் சொல்கிற சம்பவத்தை கேட்டு போலீஸ் வந்துட்டு அவங்களுடைய ரெக்கார்ட்ஸில் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த நபர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது 8 மாதத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. 2002 இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே இதை ஒரு ஹாண்டட் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பல டூரிஸ்ட் வந்துட்டு இந்த வீட்டை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அந்த வீட்டை பற்றி ஸ்டோரியை கேட்கக்கூட பயப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான நிதர்சனமான உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், அந்த வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? அந்த 3 பேருடைய இறப்புக்கான காரணம் என்ன இருக்கும்? சஜித் அந்த வீட்டுக்குள்ளே கொள்ளையடிக்க போகும்போது ஆல்ரெடி 7 மாதத்துக்கு முன்னாடியே இறந்து போனவங்க எப்படி உயிர் பெற்று படிக்கட்டுக்கு கீழேயும் அந்த ரூமுக்கு கதவுக்கு முன்னாடியும் நின்று சஜித்துக்கு முன்னாடி வந்துட்டு நின்றுருக்கிறோம் அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் யோசித்து உங்களுடைய மனசில் என்ன படுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். நானும் அதை பற்றி தெரிஞ்சுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவுடைய ஃபீட்பேக்கையும் இந்த வீடியோவில் நான் சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை பற்றியும் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்கு உள்ள அருகாமையில் ஏதாவது இந்த மாதிரி ஹாண்டட் ஹவுஸ், அந்த ஹாண்டட் ஹவுஸ் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். அதன் மூலியமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிகழ்ந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா நான் அந்த சம்பவத்தை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.